அன்பான குமுத பக்தி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 25/10/8/2024 சனிக்கிழமை. நாளெல்லாம் திருநாளே 10/8/2024. இன்று சனிக்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 25ஆம் நாள். இன்றைய திதி சஷ்டி, மறுநாள் விடியற்காலை 3:36 வரை, பின்னர் சப்தமி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, மறுநாள் விடியற்காலை 4:37 வரை, பின்னர் ஸ்வாதி. யோகம் மரண யோகம், மறுநாள் விடியற்காலை 4:37 வரை, பின்னர் அமிர்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் மாலை 3:22 வரை கும்பம், பின்னர் மீனம் ராசிக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் கௌளவம், தைதுலம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிராத திதி சுக்லபட்ச சஷ்டி. இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம். பெருமிழலை குருமநாயனார் திருநட்சத்திர தினம். இன்று நாம் ஒரு தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான நம்முடைய நேயர்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்று ஒரு சிறப்பான ஒரு தகவலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடை வாங்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நம்ம வாங்கினது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் ஆண்களுக்கு எந்த நாளில் ஆடைகள் வாங்கினா அந்த ஆடைகள் மூலமாக ஆண்களுக்காகட்டும் மற்றவர்களாகட்டும் எடுத்து கொடுப்பவர்களாகட்டும் வாங்குவர்களாகட்டும் எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாள் அது வியாழக்கிழமை நாள். வியாழக்கிழமை நாள் ஆண்களுக்கு ஆடை எடுக்கக்கூடியது மிகப்பெரிய உகந்த நாளாக அமைய இருக்கின்றது. சரி, இன்று 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்றைய பொறுத்த வரைக்கும் பல தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய சிறப்பான நாளாக இன்று காத்து கொண்டிருக்கின்றது. புதிய முயற்சிகளும் உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு நீ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பல முயற்சிகள் அனைத்துமே பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இன்று அமைய இருக்கின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களும் பாராட்டுவார்கள், நண்பர்களும் பாராட்டுவார்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பாராட்டக்கூடிய அமைப்பாட்டில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். தூரத்து பயணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி செய்வர்களுக்கு பல வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொட்டது துளங்கும் அப்படின்ற ஒரு அமைப்பாட்டில் ஏற்பது போல காலையிலிருந்தே மாலை வரைக்குமே உங்கள் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஒரு உத்வேகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று காத்து கொண்டு இருக்கின்றது. புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் ஞாபக மறதியும் கவனக்குறைவு ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியோர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு அபூர்வமான ஒரு வளர்ச்சியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் தொழில் மூலமாக இரட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு இன்னைக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அலைஞ்சி திரிஞ்சு தான் எதையும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஒரு உத்வேகமும் உங்களோட மனதிற்குள்ளார தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்றது இருக்கிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்பினா கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கொள்கை இருக்கிற மாரி இன்னைக்கு பல பேர்த்து மேலே இருக்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். பல பேர்த்து மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் விலகி போகும் அப்படின்ற ஒரு அமைப்பாட்டில் இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் எதிர்காலத்தோட ஃபியூச்சரை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய சிறப்பான நாளாக அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும்
எந்த ஒரு முயற்சி செய்தால் வெற்றி மட்டுமே கொடுக்க வேண்டும் என்ற புதுமையான ஒரு முயற்சியும் புதிய உத்தியுடன் கையாண்டு பல வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டல் தொழில் செய்யக்கூடிய நபர்களும் அதேமாரி ஏஜென்சி எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கும் பல மடங்கு லாபத்தையும் வளர்ச்சியும் புதிய தொடர்புகள் பெரிய நட்புகள் மூலமாக பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்ட எண்கள் 5ஆம் நம்பர். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்றது சிவனை வழிபாடு செய்வது சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய மனிதனுடைய நட்பு மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இன்னைக்கு பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. சொந்த பந்தத்திலையும் உறவினரிடத்திலையும் பேச்சிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதீத லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உத்வேகங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் காத்து கொண்டு இருக்கிறது. பெண்களுக்கும் புதிய முயற்சிகளும், பெண்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். இத்தனை நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான நல்ல செய்திகள் வரலையே அப்படின்னு காத்து கொண்டு இருப்பவர்கள் நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புதிய உத்வேகமும் நல்ல செய்திகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய அதிர்ஷ்ட எண் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற கொள்கையோடு எந்த ஒரு முயற்சி செய்தாலும் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு இருப்பீங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சியும் எடுக்கக்கூடிய முயற்சியில் அனைத்துமே பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி சுற்றுலா செல்வதும் ஆன்மீக எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமும். அதிர்ஷ்டமான எண்கள் 9ஆம் நம்பர். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வங்கள் முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்களாக பார்த்தீங்கன்னா இதை முன்னாடி செய்வதா அதை பின்னாடி செய்வதா, யாரை போய் தொடர்பு கொண்டால் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படின்ற விஷயங்கள், யார் தொடர்பு கொண்டால் நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சிந்தித்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாருமே இன்றைய நாட்களில் போய் நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி உங்களோட எதிர்கால ஃபியூச்சருக்கு நீங்கள் இப்படி போனால் நீங்கள் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சப்போர்ட்டும் உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கோ அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கோ முயற்சி செய்கிறவங்க அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா இன்றைய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு கருதப்பட இருக்கின்றது. அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய தெய்வங்கள் அப்படின்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புதிய முயற்சியில் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தும் போது அந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகள்லாம் தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்குது. புதிய முதலீடு போடுறதுனால இன்றைய காலகட்டங்களுக்கு எதிர்காலத்தோட ஃபியூச்சர் நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிறைய பேர்த்து மேலே தப்பாகவோ தவறுதலாக சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. அதெல்லாம் மாற்றிக்கொண்டு குடும்ப ஒற்றுமையோடு இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு காரியத்தில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்களுடைய மனதிற்குள்ளார இன்னைக்கு உதயமாகும் அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் 8ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும்.
கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் முழுவதுமே சந்திராஷ்டமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் எந்த ஒரு புதிய முயற்சி எடுப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய நாட்கள் தூரத்த பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அன்றாடம் செய்யக்கூடிய காரியத்தை மட்டும் கரெக்டாக செய்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர்கள் இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பேச்சில் நிதானமாகவும் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 8ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மீன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான முயற்சி நீங்கள் எதை எடுத்தாலும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக அமைய இருக்கின்றது. பெரிய நபர்களுடைய நட்புகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், இதெல்லாம் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் நமக்கு பல வகையில் வெற்றி கொடுக்கறதுக்கான ஒரு உத்வேகங்கள் உங்கள் மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னைக்கு புதிய நட்புகள் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். இரட்டைப்பு லாபம் அடைவதற்கான எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைத்தது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். காதல் இனிக்கும். அதே நேரத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சி இன்று எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பான ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி.